வணக்கம் சண்டமா வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம தமிழரசு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி தமிழரசுல மார்ச் மேகசின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சாப்டரா. இப்போ எத்தனாவது சாப்டர் பார்க்குறோம் அப்படின்னா சாப்டர் 6. ஓகேங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆஸ் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை பற்றின ஆய்வறிக்கையாக இருக்கட்டும், தமிழ்நாடோட செயல்பாடாக இருக்கட்டும், அவங்க எதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணுறாங்க, எதுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயமும் தெரியும். இது இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் முக்கியம். ஆஸ் அ சிட்டிசனாக ஆஸ் அ தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எவ்ரி வியூவர்ஸ் வந்து இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த சாப்டர் 6க்கு போவோம். இதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, திருச்சியில் ஒரு பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன பார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம். ஜென்ரலாக வந்து ஏன் இது ரொம்ப பிரபலமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி நடக்கிறதுனால அவங்க ஏதாவது ஓப்பன் பண்ணால் ரொம்ப நியூஸ் வழியாக ரொம்ப பிரபலப்படுத்திடுவாங்க. அந்த பேர்டு பார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பறவைகள் பார்க்கை ரொம்ப அதிகமாக பிரபலப்படுத்திட்டாங்க. அந்த பேர்ட் பார்க் தான் இது. திருச்சியில் இந்த பேர்ட் பார்க் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட செலவு எவ்வளோ அப்படின்னா 18.63 கோடி மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழே திருச்சி பறவைகள் பூங்கா ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருதுன்னா, நமக்கு நாமே திட்டங்கிற கீழே 18.63 கோடி. ஓகேங்களா? 18 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. இது யார் திறந்து வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பேர்டு பார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 9/2/2005 அன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அந்தநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னா, அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கு. ஓகேவா? இதை நோட்டீஸ் பண்ணிங்க. அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துல இது இருக்கு. ஓகே, அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கு. இது கம்பரசம்பேட்டை ஊராட்சி ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழே சுற்றுலா பயண கவர் வகையில் 18.63 கோடியில், அதாவது கம்பரசம்பேட்டை ஊராட்சி. ஓகேங்களா? அந்த கம்பரசம்பேட்டை ஊராட்சியில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூங்காவோட மதிப்பீடு 18.63 கோடி. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாட்டில் மையப்பகுதியில் அனைத்து மாவட்டங்களுக்கும் எளிதில் செல்லும் வகையில் போக்குவரத்து வசதியுடன் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முக்கொம்பு சுற்றுலா தலமும் மிகவும் புகழ்பெற்றது. முக்கொம்பு தெரியும்ல? முக்கொம்பு எங்கே இருக்குன்னா, டுவர்ட்ஸ் கரூர் போகிற சைடில் இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அட் த சேம் டைமு அகன்ற ஆறாக இருக்கும் காவேரி ஆறு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முக்கொம்பு, காவேரி, கொள்ளிடம் என்று 2 ஆறுகளாக பிரிக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளிங்களுக்கு தெரியும். இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த பேர்ட் சாங்சுரி இருக்குது, பேர்ட் பார்க் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி 18.63 கோடி ரூபாயில் இந்த நல்லூர் ஊராட்சி, அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துல கம்பரசம்பேட்டை ஊராட்சியில, கம்பரசம்பேட்டை ஊராட்சின்னு கிராமம், கம்பரசம்பேட்டை கிராமத்துல இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேர்ட் பார்க்கை ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் 4.2 ஏக்கர் பரப்பளவில் திருச்சியில இது 2023 நவம்பர் மாதம் அடிக்கல் நாட்டி இப்போதைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? திருச்சி பறவைகள் பூங்காவில் 60,000 சதுர அடி பரப்பளவில் 5 என்று அழைக்கப்படும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 வகை நில அமைப்புகளும் விவரிக்கும் வகையில் அந்த பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. இது அங்கு பல்வேறு வண்ணங்களாலான, அதாவது நூற்றுக்கணக்கான பறவைகள் விடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுருள் ரெக்கை, ஃபுல் பேக்கு, பொம்மேரியன் பவுல்டர், அதுக்கப்புறம் கேடையன் பவுல்டர், கிளிமூக்கு, அதுக்கப்புறம் வைரப்புறா, நீண்ட முகாம் டம்ளர், குட்டைவால், இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓரியண்டல் பிரில், பூரெக்கை, மூஞ்சி முடி, போண்டாபுறா, சின்ன மூஞ்சி, அழகு ஹோமர், கழுத்த சைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இது கெரியர் புறா, மக்கை பவுல்டர், அரசன், செம்பு புறா ஆகிய புறா வகைகள் அனைத்து வகையான பறவைகளும் அங்கே இருக்கு. இந்த கோழி இனங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெருப்பு கோழி இனங்கள் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஈமு கோழி எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பல வகையான வாத்துகள், பல வகை கிளி வகைகள், L160 வகை குருவிகள் தனித்தனியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 6000 வகைக்கு மேலே உண்டான புறா பறவைகள்,
கிளிகள், இந்த வாத்து வகைகள், கோழி வகைகள் எல்லாமே அதில் இருக்கு. ஓகேங்களா. இந்த L16 வகையான முயல்கள் வந்து என்ன இருக்குன்னா தனியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திருச்சி பறவை பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள கோய் மீன் குளம், கோய் ஃபிஷ் பாண்டு குழந்தைகளை வெகுவாக கவர்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. என்ன இது கவர்ற இருக்குன்னா கோய் ஃபிஷ் குளம். அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா மிகப்பெரிய பறவை குளம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தனி கூடம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த இந்த பூங்காவில் கூடுதலாக அதாவது 7 டிகிரி மினி திரையரங்கள் 70. ஓகேங்களா. இந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், தீம் பார்க்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், 7D 3D 4D 5Dன்னு சொல்லிட்டு தேட்டர்லாம் அமைச்சிருப்பாங்க இல்லையா. அது வந்து நம்ம போகும்போது ஆடுற மாதிரி அசைற மாதிரி இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். 7D கிளாஸ் வேற கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 7D திரையரங்களும் அமைச்சு பறவைகளோட வகைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கள் உடலை காற்று உணர்தல், தழுவுவது, புல்ண்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இயற்கை ஆர்வலர்கள், செல்லப்பிராணி ஆர்வலர்கள், பொதுமக்கள், சிறுவர்கள் எல்லாரையும் கவரும் வகையில அந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இந்த பூங்காவை யார் திறந்திருக்காங்க, முன்னாடியே துணை முதல்வர் திறந்திருக்காருன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ், தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் பதக்கங்கள் வென்ற யாரு 44 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்குறாங்க அப்படின்னா 2.52 கோடி உயரிய விருது வழங்குறாங்க. ஓகேங்களா. பண ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் 27/2/2025 அன்று சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் உள்ள சென்னை ஒலிம்பிக் அகாடமியில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் சென்னையில் இந்த மாதம் அதாவது 17/2/2025 முதல் 20/2/2025 வரை நடைபெற்ற 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கணும். 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விழாவை வந்து கண்டக்ட் பண்றாங்க. 22வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில மத்திய பிரதேசம் நடைபெற்றது. அந்த போட்டியில செரிபரல் பாலசி, அதாவது நரம்பியல் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் தேசிய சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் சாம்பியன்ஷிப், தேசிய பாரா டேபிள் டென்னிஸ், இது எல்லாமே போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 44 வீரர்களுக்கு என்ன பண்றாங்க, வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை 2.52 கோடிக்கான காசோலைகளை வழங்குறாரு. ஓகேங்களா. காசோலைன்னு செக்கு. தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பதக்கங்கள் குவித்த 44 வீரர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல 2,52,00,000 ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ் வழங்கப்படுது. ஓகேங்களா. மாற்றுத்திறனுக்கு உயரிய ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. இந்த கடந்த 1.5 மாதங்கள்ல 50 நாட்கள் நடக்கின்ற 3வது ஹை கேஷ் இன்சென்டிவ் வழங்குகின்ற நிகழ்ச்சி இதுன்னு சொல்றாங்க. 148 பேருக்கு 4,35,00,000 ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கிருக்கு, ஹை கேஷ் இன்சென்டிவ் இது வரைக்கும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டுல வேலை வாய்ப்பை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாற்றுத்திறனாளி தடகள போட்டிகளில் சர்வதேச அளவில் பதக்கங்களை குவித்து இருக்கின்ற தம்பி மனோஜ் சிங்கராஜா, அதுக்கப்புறம் எஸ்டாட் உடைய MIMS திட்ட வீரரான இந்த மனோஜுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, திராவிட மாடல் அரசு தொடர்ந்து துணை நின்று வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரசை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த தன்னுடைய சாதனைகள் மூலமாக 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு பெற்று இருக்கின்றார்கள், என்னது ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாரா டேபிள் டென்னிஸ்ல ஜெயிச்ச சஹானா ரவிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்க அவங்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேபி சஹானா ரவிங்கிறவங்க போட்டியிருந்து ரொம்ப சின்ன அவங்க வந்து என்னன்னா சின்ன வயசுலேயே வந்து இந்த டேபிள் டென்னிஸ் மூலமா ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்காங்க, சாம்பியன்ஷிப் போட்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவங்க 13வது வயதிலேயே இருந்து பேரா டேபிள் டென்னிஸ் போட்டியில பல சாதனைகளை புரிஞ்சு வந்திருக்காங்க. 2016 முதல் இன்று வரை தேசிய சர்வதேச அளவில் பல போட்டிகள் கிட்டத்தட்ட 35 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. குறிப்பாக 12 தங்க பதக்கங்களை இதுவரை வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ்ல ஃபெடரேஷன் ரேங்கிங்ல சஹானா ரவி எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் நேஷனல் பேரா டேபிள் டென்னிஸ் இந்த 4 தங்க பதக்கங்களை வென்று அவருக்கு என்னது உயரிய ஊக்கத்தொகையாக 20 லட்சம் ரூபாயை வந்து கொடுக்க இருக்கிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையில ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பங்கு பெறதே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இவங்க மற்றவங்க ஜெயிச்சா வேற மாதிரி, மாற்றுத்திறனாளர்கள் ஜெயிச்சா நமக்கு ஒரு மோட்டிவேட்டரா இருக்குங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம்
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை மூலமாக இன்று வரை மட்டும் கிட்டத்தட்ட 41 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு 4,55,00,000 ரூபாய் அளவில் நிதி உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த போட்டிகள்லாம் கலந்துக்கிட்ட 113 மெடல் ஜெயித்து வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 4 வருடத்துல மட்டுமே 153 மாற்றுத்திறனாளிகள் வீரர்களுக்கு 19 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு உயரிய ஊக்கத்தொகை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் 6 பாரா ஸ்போர்ட்ஸ் அரங்கங்களும் இந்த ஜூன் மாதத்திற்குள் திறந்து வைக்கப்படும் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. 6 பாரா ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா, 6 பாரா ஸ்போர்ட்ஸ் அரங்கங்களும் ஓப்பன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பல்வேறு சீர்மிகு திட்டங்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டிய பிற மாநிலங்களுக்கு பின்பற்றும் வகையில் இருக்கு. என்ன அப்படின்னா 34 நிறைவேற்றப்பட்டுள்ளது. லவ் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் லவ் டி தமிழ்நாடு அப்படிங்கிற மூலயமா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் விடியல் பயண திட்டத்தின் மூலயமா கலைஞர் மகளிர் திட்டங்களால் உரிமை தொகை பயன்பெற்ற அன்பையும் மனநிலையையும் மக்களின் அறியையும் விதமாக செய்தி மக்கள் தொடர்பு சார்பில் லவ் டிஎன் அதில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன இதெல்லாம் வந்து பயன்பெறுன்னு சொல்லியும் அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லா எக்ஸ் தளத்திலுமே அதை அப்லோட் செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமா மாதந்தோறும் 1000 வீதம் 1,15,00,000 மகளிர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு? 1,15,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலியமா ஏழை மக்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலயமா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பயின்ற மாணவர்களுக்கு எவ்வளவுன்னா மாசம், அதாவது தடையின்றி உயர்கல்வி பயில மாதந்தோறும் 1000 ரூபாய், ஓகேங்களா, வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வாங்கி தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், அதுக்கு இந்த கல்வியாளர்கள் புரட்சிகரமான திட்டம் என்று சொல்லப்படுது. அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படியாக பல திட்டங்கள் மூலயமா நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கதா இந்த அரசு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டிகளும் அதன் விதிமுறைகளும் பின்வருமாறு என்ன அப்படின்னா, கடந்த 38 செயல்படுத்தப்பட்டுள்ள மாதங்களில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பு பயன் குறித்து அறியும் விதமாக இதுல லவ் தமிழ்நாடு தலைப்புல போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. அதுல ரீல்ஸு, ஃபோட்டோகிராஃபி, குயிஸு, அப்புறம் பெயிண்டிங்கு, டிராயிங்கு, ஹேஷ்டேக்கு இதெல்லாம் வந்து போட்டியாக வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ரீல்ஸ் போட்டி 1 நிமிடம் போட்டிகளுக்கு அதன் விதிமுறைகளும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. இவ்வளோ விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு பண்ணிட்டு இருக்கு. அது லவ் டிஎன்கிற ஆப் மூலயமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். திட்டங்கள் சாதனைகள் செயல்பட்டு குறித்து இந்த வினாடி வினா போட்டி நடக்கிறது. தமிழ்நாடு டிஐபி ட்ரஸ்ட், அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த தளம் எல்லாம் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். 14/2/2022 டிஎன்டிஐபிஆர் சமூக வலை கணக்குகள் வினாடி வினா போட்டிக்கு யூஆர்எல் லிங்க் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மூலயமா நம்ம இதில் பங்கு பெற்று நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த தமிழரசு இது மூலயமா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வேணும்னா அடுத்த இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் நிறையா கொடுக்குறேன். அடுத்த சாப்டரோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.